ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் வன்கொடுமை கேஸ் அது போன வாரமே ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்டால் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கி அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றதெல்லாம் விரிவாக வழங்கப்பட்டிருக்குது. மகிழா கோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மகிழா கோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பில் என்ன மாதிரி விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே இதில் ஞானசேகரன் தவிர்த்து பல பேருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி தான் எதிர்கட்சி பிரதானமாக இல்லை மற்ற கட்சிகளை குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு? இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழ்நாட்டினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பெரிதும் பேசப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் ஒரு பெஞ்ச்மார்க்கான தீர்ப்பாக இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளோ விரைவாக வேறு எந்த வழக்கும் இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டதாக நம்ம கடந்த காலங்களில் பார்க்கலை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு எடுத்துக்கிட்டால் கூட அது பல ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதே போல் இங்கே அப்படியாக இல்லாமல் உடனடியாக கைதும் செய்யப்பட்டு அடுத்த 5 மாதங்களுக்குள்ளே அவருக்கு தண்டனையும் பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது அப்படின்றது கவனிக்கத்தக்கது. இதில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பண்ணையாரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு வாழ்த்து, திமுகவுக்கு கூட்டு. சரி, கேஸை யார் விசாரித்தார்? ஜட்ஜே விசாரித்தாரா? இல்லை, ஜட்ஜு தமிழ்நாடு காவல்துறையை வைத்துத்தான் விசாரணை நடத்துனாங்க. நீதிமன்றம் மேற்பார்வை செய்தது. அதாவது டைரெக்டாக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்றது மட்டும்தானே தவிர விசாரணையில் வேறு எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. வழக்கமான போலீஸ் விசாரணை தான் இதிலும் நடைபெற்று இருக்கிறது. திமுக அதில் பல பேரை காப்பாற்றுறதுக்கான முயற்சியெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தது. அப்போ தான் கோர்ட்டு இப்படி ஒரு விசாரணையை போட்டுதுன்னு சொல்கிறாங்களே. அதில் ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அப்போ அவங்க சொன்னது. திமுக யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்து அல்லது போலீஸ் தரப்பு யாரோ ஒருத்தங்களை காப்பாற்ற முயற்சி செய்துன்ற சந்தேகங்கள் எல்லாம் அப்போ எழுப்பப்பட்டிருக்கலாம். எப்போ வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல்நிலை விசாரணையில் இருக்கிற வரைக்கும் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கிளப்பலாம். பலருக்கும் அந்த சந்தேகங்கள் வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சந்தேகமாக அதை கிளப்பலை, மாறாக தங்களிடம் ஆதாரம் இருப்பதாகவே கிளைம் பண்ணாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், என்ன பேசுனதை கேட்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, ஞானசேகரன் தனக்கே கால் பண்ணி தான் இப்படியாக ஒரு மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள போவதாகவும் சார் என்று தன்னிடம் பேசியது போலவும், அந்த சார் யாருன்னு உனக்கு தெரியுமா, அது யாராக வேணா இருக்கலாம், அப்படிதான் இருக்கு அவர் பேசுனது. பிறகு எப்படி இவருக்கு சார் என்ற தகவல் தெரியும்? கேட்டால் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் அப்படின்றது முதல் தகவல் அறிக்கை. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அவங்க பதிவு பண்ணணும். அதுதான் எஃப்ஐஆராக கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அவர் என்னென்ன பேசினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது சார்னு யாரோ ஒரு தட்டை ஃபோனில் பேசி மிரட்டினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு ஃபோன் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங்கில் இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நெட்வொர்க் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். எந்த நெட்வொர்க் அவர் பயன்படுத்துகிறாரோ அந்த ஆப்ரேட்டர் மூலமாக அந்த தகவல்களை எளிமையாக தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தாருன்னும் எந்த சார்ட்டையும் பேசலை அப்படின்றதும் உறுதி செய்யப்படுகிறது. அப்பயே காவல்துறை தரப்பால் உறுதி செய்யப்படுகிறது. அப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்போ தொலைக்காட்சிகளில் எப்படி செய்தினா, அந்த பொண்ணு விசாரணைக்கு அந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் இல்லை என்றும் அவர் ஒரு சாரிடம் பேசியது உண்மை என்றும் அந்த பொண்ணே சொன்னதாக ஒரு தகவலை பரப்புனாங்க. அந்த சிறப்பு கமிட்டி சொல்லலை. அப்படி ஒரு தகவலே வரல. காவல்துறை தலைமையில் காவல்துறை நடந்த விசாரணையிலே அது வரல. நீதிமன்றம் நியமித்த அதிகாரிகளின் விசாரணையிலே அது வரல. அப்படி ஒரு தகவலே இல்லை. அந்த பொண்ணு எங்கேயும் அதை பதிவு பண்ணலை. பொய்யான செய்தியை வேண்டுமென்றே பரப்பினார்கள். அந்த பொய்யான செய்தியை சொன்னது மட்டும் இல்லாமல் இதை வச்சு எப்படியாவது மக்களுடைய எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணணும், டேப் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாதிரியான நபர்கள்லாம் அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விவரங்களை நேரில் பேசுகிறேன், ஒரு எஃப்ஐஆரினுடைய தகவல்களை வெளியே பேசுனா அந்த சாரி இருக்கிறாரா இல்லையான்றது விசாரணை நடக்குது. அதை விசாரிக்கும் அதிகாரிகள் முடிவு செய்வாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சார் இருந்தாருன்னு வைங்க, இவர் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சார் உஷாராயிட மாட்டாரா? இவ்வளவு தெளிவாக இருக்கா? அப்போ நம்ம பேசாமல் பதுங்கிறது தான் சரின்னு அந்த ஆள் பதுங்கிட மாட்டாரா? அப்போ அந்த சார் உங்களுக்கு நெருக்கமானவரா? எந்த சார், அண்ணாமலை சாரா, எந்த சார் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தணும்ல. அப்போது சார் என்பது எதற்காக கிளப்பி விடப்பட்டது அப்படின்னா, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழ்மன வக்கிரத்தை கிளப்புவதற்கான ஒரு வேலையாக இந்த யார் அந்த சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இப்போ எஸ்ஐஆர்ன்னு நினைக்கிறேன், அது கேபிட்டல் எஸ்ஐஆர் போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. யார் அந்த எஸ்ஐஆர்? இவ்வளவு நாள் சாயிர் போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறாரு.
இப்போ அந்த எஸ்ஐஆர் யாரு அப்படின்றத வந்து இன்னைக்கு எடப்பாடி கேட்குறாரு இல்லையா, இது சரியா அப்படின்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் அவங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கிறார். அவருடைய போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வேறு எந்த சார்ட்டையும் பேசல, சாரிடம் பேசுவது போல மிரட்டி இருக்கிறார் அப்படின்றத ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல, அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கவும் பட்டு நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த தீர்ப்பை இப்போது வழங்கி இருக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் யார் அந்த சார்ன்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடியிடம் ஆதாரங்கள் இருந்திருக்கிறது. அந்த ஆதாரங்களை அவர் கோர்ட்டில் கொடுக்காமல் மறைத்திருக்கிறார். அப்படி மறைத்ததன் மூலமாக வழக்கு விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வகையில குற்றத்திற்கு துணை போனவராக எடப்பாடி பழனிசாமி மாறுகிறார். குற்றத்திற்கு துணை போனவர் என்கின்ற அடிப்படையில் அவரை கைது செய்யணும். இல்ல இது எல்லாமே பொய், எடப்பாடி வேணும்னே இதை கிளப்புறாரு அப்படின்னா அவர் மேல கண்டெம்ட் ஆஃப் கேஸ் போடணும். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிப்பது என்பது வேற, நீதிபதிகளுக்கே உள்நோக்கம் கற்பிப்பது என்பது வேற. இப்ப எடப்பாடி வந்து தீர்ப்புக்கு யாரை புகழ்ந்து சொல்றாரு? நீதிபதிகளை புகழ்றாரு. அப்ப இந்த வழக்கில் விட்ட கோட்டைகளுக்கு யார் பொறுப்பு? நீதிமன்றமும் பொறுப்பாகும். நீதிபதி தானே பொறுப்பாவாரு. அப்ப நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாரு. யாரோ ஒரு சாரை திமுக காப்பாற்ற நினைத்து நீதிபதிகளும் அதற்கு உடந்தையாக செயல்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி மேல மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, மாண்புமை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதியரசர் எல்லாம் கண்டெம்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் சவுக்கு சங்கர். அவர் பேசினாருன்ற பேர்ல அவர் மேல வழக்க போட்டு அவர் 6 மாசம் உள்ள வச்சாங்களா இல்லையா? என்னமோ பேசிட்டு போட்டோம், என்ன பேசினாருன்றதை வச்சுக்கிட்டு இவங்க 6 மாசம் அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. நீதிமன்றமே சம்மன் பண்ணி நீதிமன்றமே தூக்கி உள்ள வைக்கும் வேலையை பார்த்தது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதே மாதிரி உள்ள வைக்கணும். வைக்கல அப்படின்னா ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் சவுக்கு சங்கர். இதுக்கு வந்து எனக்கு நீதி கிடைத்தே தீர. அவர் மட்டும் என்ன ஏப்ப சாப்பையா? அவர் பாட்டுக்கு சேனல் நடத்திக்கிட்டு இருந்தவரை தூக்கி நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தவனை பிடிச்சி லாக் பண்ணி ஜெயிலில் வச்சு இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அப்போ எடப்பாடிக்கு மட்டும் எங்க இருந்து இந்த தைரியம் வருது? யார் அந்த சாருன்னு பேசுற தைரியம் எங்க இருந்து வருதுன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால வருது. பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த கேள்வி மட்டும் இல்லை, அந்த மனநிலையே அப்படியாக மாறி இருக்கிறது. ஆழ்மன வக்கிரம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு திரைப்படத்தில் நம்ம வந்து ஒரு ரேப் சீன் ஒன்று வருது அப்படின்னா, அல்லது யாரோ ஒருத்த வந்து ஒரு கொடூரமான முறையில் இப்படி பேக்ரவுண்டில் பிஜிஎம்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி கொடூரமான பிஜிஎம்மோட போய் ஒரு பெண்ணை நெருங்கி வந்து ஒரு ஃபோன் கால் எடுத்து யார்கிட்டயோ பேசிட்டு வர்றான் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி அப்போ வேற யாரோ இருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணை இவன் என்னமோ பண்ணிட்டு அடுத்து வேற யாருக்கோ வந்து இவன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி இவன் வேற யார்கிட்டயோ கொண்டு போக போகிறான். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வீடியோ ஆதாரங்கள் மிக தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. நக்கீரன் வெளியிட்ட அந்த புகைப்பட மற்றும் காணொலி ஆதாரங்களை பார்க்கும் பொழுது 4-5 பேர் அதில் இருக்கிறாங்க. அதில் 2-3க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் அந்த பொண்ணோட நேரடியாக பழகி அறிமுகமானவர், மற்றவர்கள் அந்த பையனோட நண்பர்களாக இந்த பொண்ணுக்கு அறிமுகமானவர்கள். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து கும்பலாக ட்ராப் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு குரூப் செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஆதாரபூர்வமாக அந்த செய்திகளை வந்து நம்ம பேசுகிறோம். இது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் இந்த வழக்கில் கிடைத்திருக்கிறதா? இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஞானசேகரன் என்கின்ற நபர் திமுகவினுடைய அனுதாபி அப்படின்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுகவோட இளைஞரணி பொறுப்புல இருந்தவர், அமைச்சர்கள் தொடர்பு இருக்குது, இப்படிலாம் பேசுனா இப்ப ஏன் அனுதாபின்னு போடணும்? ஏன்னா இப்ப பொள்ளாச்சி ஜெயராமன் கேஸ் கொடுத்துருக்கிறாருல, அதே மாதிரி திருப்பி ரிவர்சல்ல அங்கிட்டு இருந்து கேஸ் வந்துருச்சுன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் கூட பார் நாகராஜன் ஒருத்தர் இருந்து போட்டோ இருக்கு. இப்போ பார் நாகராஜன் யாரு அப்படின்றத எடுத்து பார்க்கணும். இப்போ பொள்ளாச்சி ஜெயராமனே இந்த குற்றச்செயலை செய்தாரா அப்படின்னா அப்படி அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது அவர் நிரூபிக்கட்டும். அது கோர்ட்ல அவர் பேர் வந்தது அப்படின்னா அவர் நிரூபிக்கட்டும். அந்த வழக்கே இப்போ முடிந்து போச்சு. அந்த பார் நாகராஜன்ற நபர் அந்த பொண்ணோட அண்ணனை போய் அடிச்சாரு. அந்த நபர் இவர் கூட இருந்தாரு அப்படின்ற அடிப்படையில் சந்தேகங்கள் வருது. அதையும் தாண்டி அவர் கட்சி பொறுப்புல இருந்தார். அந்த பார் நாகராஜன்ற நபர் அதிமுகவினுடைய நிர்வாகி. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய, இப்போது தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 பேர் அதிமுகவில் நிர்வாகிகள். ஆனா இவர் நிர்வாகியா இருந்தாரா? யாரோ ஒரு அமைச்சர் கூட நின்று 2-3 புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாரு. ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அந்த அமைச்சரோட ஒருத்தர் வந்து விமானத்திலேயே தொடர்ந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. 2 பேரும் ஒரே விமானத்தில் ஒரே இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நபர். அந்த நபர்
இப்போ அவர் வந்து பல லட்சம் கோடி முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் அவர் மீது குற்றச்சாட்டை வைத்து அவர் மீது விசாரணை நடத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று ஆணை விதித்திருக்கிறது. இந்த அமைச்சர் வந்து மறுபடியும் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டார் இல்லையா, ஃப்ளைட்ல கூட போனார் இல்லையா, அந்த நபர் மீதான வழக்கை வந்து விடுவிக்க சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ அவர் மேல போட்ட எல்லா கேஸையும் அந்த நீதிமன்றமே வந்து அந்த அரசாங்கமே வந்து விட்டுருச்சு. அந்த அமைச்சருக்கு பேரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, அந்த போட்டோ எடுத்துக்கிட்ட நபர் பேர் அதானி. இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கண்ணு முன்னாடி கொடூரங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே எடுத்துக்கலாமா? இங்கே மா சுப்பிரமணியத்துக்கு இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சிருக்குதா? அல்லது இவர் வழக்கிலிருந்து காப்பாற்றல? மா சுப்பிரமணியனுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், ஆனா அந்த குற்றத்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? இல்ல, இந்த ஞானசேகரனை காப்பாத்துச்சா? இந்த ஞானசேகரனை திமுக வழக்குல இருந்து காப்பாத்தி இருந்தா நாம என்ன சொல்லலாம்? இவர் திமுக உறுப்பினர் என்பதால் காப்பாற்றப்படுகிறாரா அப்படின்ற கேள்வி எழுப்பலாம். ஞானசேகரன் அன்னைக்கு சாயங்காலமே கைது செய்யப்பட்டார், அன்னைக்கு மறுநாள் மத்தியானம் வலிக்கு விழுந்துட்டாரு. சொந்த கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு நினைக்கிற கட்சி எதுக்காக கக்கூசில் வலிக்கு விழுக வைக்கணும்? எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. அப்போ அவர் வலிக்கு விழுகிறாரு, நீதிமன்றம் அதையும் கொஸ்டின் கேட்குது. இப்போ அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனையும் இப்போது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகள் வரை அவர் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில், ஒரு வழக்கில் 7 ஆண்டுகள், இன்னொன்றில் 3 ஆண்டுகள், இன்னொன்றுல 1 ஆண்டு, இன்னொருதில் 3-4 மாதங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தண்டனை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில், அதாவது ஏக காலத்தில் இவற்றை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் பல்வேறு கேள்விகள். தமிழ்நாட்டினுடைய அரசியலையே புரட்டி போட போவதாக மெயின் ரோடு ஜெயக்குமாரில் தொடங்கி வணக்கம் புகழ் நிர்மலா பெரியசாமியில் தொடங்கி பல பேர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்லே நின்று அந்த பொண்ணுக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனி அந்த பொண்ணு வாழ முடியுமா, இதை விட சௌமியா அன்புமணி கூட நல்லா பேசுவாப்புல போல. அவ்வளவு மோசமான கருத்துக்களை அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்லே நின்று மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனி வாழ முடியுமா, மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனி வாழ முடியுமா, ஊருக்குள்ள தலகாட்ட முடியுமா? என்ன தலகாட்டம்? ஞானசேகரன் தான் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாமல் போகிறது, அந்த பொண்ணு இல்லை. அப்போ இவங்க வந்து வேண்டுமென்றே அந்த பெண்ணை வந்து வாழவிடக்கூடாது என்கின்ற நோக்கம் இவர்களுக்கு இருப்பது போல தோன்றுகிறது. அதனால தான் ஒரு கியூரியாசிட்டி எலமெண்ட்டை கிளப்புறது. யார் அந்த சார்? இப்போ அந்த திரைப்படங்களில் வர்றது போல யாரோ ஒருத்தட்ட கூட்டிகிட்டு போவாங்க இந்த பொண்ணை அப்படின்ற ஒரு வக்கிர புத்தி எல்லாருக்குள்ளேயும் இயல்பாக ஒரு தாட். இப்படி ஒரு பாசிட்டிவாக யோசிக்கிறோம்னா நெகட்டிவாகவும் எல்லாரும் இது மாதிரி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ மக்கள் மத்தியில் அந்த தாட்டை வந்து ஊக்குவிக்கணும். பாஜகவினுடைய வேலையே இதுதான். இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா பிரச்சனைகள்லையும் வக்கிர புத்தியை உள்ளிருந்து வெளியில் கிளப்பி விடுவது. ஹிந்து முஸ்லீம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் முஸ்லீம்ஸ் இப்படி பண்ணலாமான்றதுல ஆரம்பித்து அவங்களுக்கு எதிரான வதந்திய வன்மத்தை நமக்குள்ள இருந்தே தூண்டி விடுவான்ல, அதே மாதிரியான வேலையை எடப்பாடி பழனிசாமி இதில் செய்திருக்கிறார். அதனால தான் யார் அந்த சாருன்றதை இன்னும் அவர் விட மாட்டேங்கிறார். மக்களும் வந்து அப்போ எவனோ ஒருத்தர் இருக்கான் போல அப்படின்னு நினைப்பாங்கன்னு நம்பிட்டு அவர் இதை பேசி கொண்டிருக்கிறார். ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு வேலையை எடப்பாடி செய்திருக்கிறார். இதில் ஒன்று, எடப்பாடி கேட்ட அந்த யார் அந்த சாருன்றது உண்மை அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஃபோன் ரெக்கார்டிங் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, கோர்ட்டில் கொண்டு போய் எங்கே கொடுத்தாரு, எந்த கோர்ட்டில் கொடுத்தாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, அவரை போய் கேளுங்க, காவல்துறை அவரை கைது பண்ணி உள்ளே வச்சு அவரை விசாரிக்கட்டும், உண்மையிலே அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆதாரம் இருக்கு போல, ஆதாரங்களை பரிமாறி இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கு இடையில வந்து ஏன் இவங்க கோர்ட்டில் போய் ஒரு தரப்பாக வந்து ஆஜராகி இந்த ஆதாரங்கள்லாம் கொடுக்கக்கூடாது? ஏன் கொடுக்கணும்? அவங்க கொடுக்கணுன்றது அவங்களுடைய நோக்கமே இல்லையே. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்ற நோக்கம் இருந்திருந்தா இவங்கள்ட்ட ஆதாரம் இருந்தால் கொடுத்துருப்பாங்க. இவங்களால எப்படி ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியும்? நெட்வொர்க் ப்ரொவைடர் வந்து நான் கேட்டாலே கொடுக்கும். இப்போ என்னோட கால் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் ஒரு டீட்டெயில் கேட்குறேன் அப்படின்னா நான் போய் அங்கே கேஒய்சி ப்ரொவைட் பண்ணி, ஆதாரம் ப்ரொவைட் பண்ணி, இவ்வளவும் ப்ரொவைட் பண்ணி தான் நான் என்னுடைய தரவுகளை அந்த ஆப்ரேட்டர்கிட்டருந்து பெற முடியும். அப்போது அதை தவிர வேறு யாருக்காவது கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் அந்த தகவல்களை நெட்வொர்க் ஆப்ரேட்டர் யாருக்குமே கொடுக்க முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமியாலோ அண்ணாமலையாலோ ஆதாரங்களை திரட்டுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி அவர் அந்த கால் ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குன்னு எப்படி சொன்னார்? பொய், அப்பட்டமான பொய். தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது அபாண்டமான பழியை சுமத்த வேண்டும். எதுக்காக அப்படின்னா பொள்ளாச்சி வழக்கை வைத்து நம்முடைய ஆட்சியை முடித்து கட்டிவிட்டார்கள். இது வந்து முழுக்க முழுக்க திமுகவின் மீது பழியை சுமத்துவதற்காக பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியை சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைனாவே மாற்றி விட்டார் நம்ம சூர்யா சேவியர். ஒரு கவிதை எழுதி அதை முதலமைச்சர் வந்து
ஒரு பொதுக்கூட்டத்திலேயே, அப்போ அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசி அது ஒரு டேக்லைனா மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சிய சாட்சின்னு மாறி போயிடுச்சு. அப்போ இதை எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணணும், இந்த பழியை எப்படியாவது எதிர்பக்கம் தள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்ய பார்த்தார். ஆனால் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில விஷயங்களை வந்து இப்போதும் நாம் மறந்து விடக்கூடாது. சில விஷயங்களை வாச்சாத்தி அப்படின்ற கிராமத்தில் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான கொடுமைகள் எல்லாம் இழைக்கப்பட்டது அப்படின்றது குறித்து பல இடங்களில் யூடியூப்பில் நக்கீரனில் அது குறித்த தகவல்கள் இருக்குது. பலர் அதை எழுதியிருக்கிறாங்க. ஜி5ல வந்து கூசுமுனுசாமி வீரப்பன்ற எபிசோடில் ஒரு எபிசோடே ஒரு மலை கிராமத்தில் காவல்துறை என்னென்னவெல்லாம் கொடுமை செய்ததுன்னு அந்த மக்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, வீரப்பனே பதிவு பண்ணியிருக்கிறாரு. வீரப்பன் வார்த்தைகளிலே சொல்வதானால் கருணாநிதி பீரியடில் கூட வந்தாங்க, என்கொயரி பண்ணாங்க, ஆனால் இப்படிலாம் கொடுமைப்படுத்தலை, ஆனால் இந்த பொம்பளை ஆட்சியில் வந்து இவ்வளவு கொடுமை நடந்துச்சு அப்படின்னு வீரப்பனே பேசியிருக்கக்கூடிய ஆதாரங்கள், அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சீரிஸ்லையும் இருக்குது, மற்ற பொதுத்தளங்கள்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. அப்போது இவ்வளவையும் செய்துவிட்டு இதை எப்படியாவது மறைப்பதற்கு எதிர்த்தரப்பில் ஒரு பூச்சி பூசி விட்டால் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போது நீதிமன்றம் தான் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போது ஒரு அரசாங்கத்தின் மீது பழி சொல்கிறது அப்படின்றது வேற. உங்கள் தலைமையில் நடந்ததற்காக நீங்கள் புகழப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றம், அதே நேரத்தில் உங்கள் தலைமையில் நடந்த விசாரணையில் இது கோட் அவுட்டிங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று யார் அந்த சாருன்றதை நீதிமன்றம் கண்டுபிடிக்கட்டும். அப்படி சார் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி மேலையும் அண்ணாமலை மேலையும் கண்டெம்ட் எடுக்கணுமா கூடாது? அண்ணாமலை கூட இன்னைக்கு அரசியலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இதை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இவரை வந்து நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம்? இவங்க விஜய் அவர்களும் சரி, இன்னும் அதில் முழுமையான நீதி கிடைக்கல அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டும். ஆமாம், முழுமையான நீதி அப்படின்னு அவங்க கருதுவது எதை அப்படின்றது தான் நாம் கேட்குறோம். முழுமையான நீதினா என்ன நீதி? இப்போ விஜய் வந்து போன தடவை அறிக்கை விட்ட போது, பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கில் அறிக்கை விட்ட போது அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். 90 நாளைக்குள்ள விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தீர்ப்பு கொடுத்துடணும். 90 நாளில் ஒரு வழக்கை விசாரித்து முடிக்கிறது அப்படின்றது ப்ராக்டிக்கலி பாசிபிளா? முதல்ல ப்ரிலிமினரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், ப்ரிலிமினரி என்கொயரி நடத்தணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதற்கு பிறகு சார்ஜ் ஷீட்டின் அடிப்படையில் ட்ரையல் நடத்தணும். ட்ரையலில் தான் ஒருத்தர் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்றத வந்து நீதிமன்றம் தீர்மானிக்கும். அதுதான் வந்து இந்த இந்திய நீதித்துறை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஜனநாயக விழுமியம். அதை வந்து முறையாக செய்யாமல் இப்போ 60 நாளில் சார்ஜ் ஷீட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 30 நாளில் ட்ரையல் நடத்தி அவரை கொன்றுங்க. இப்போ இது என்ன நடக்குது? அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? அவர் அப்பீல் போவதற்கான வாய்ப்பு இல்லையா? இப்போ பல வழக்குகள் வந்து புனையப்பட்ட வழக்குகள் இருக்கே, அந்த புனையப்பட்ட வழக்குகளாக இருந்தது அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு ஃபாதர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாதிரியாராக இருந்தார், ஜீசஸ் கால்ஸை விட பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக நல்ல ஜிம் பாடியாக ஆர்ம்ஸ்லாம் காட்டிக்கிட்டு வந்தார். அப்போ அவர் மேலே ஒரு பாலியல் புகார் அப்படின்றது சுமத்தப்பட்டது. இப்போ ஒரு விசாரணைக்கு பிறகு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, அந்த புகார் வந்து அவ்வளவு சரியான புகாரை போல தெரியவில்லைன்ற சந்தேகம் அதில் கிளம்புது. இன்னொன்று அரக்கோணத்திலேயோ அல்லது மரக்காணத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அரக்கோணம் தான் நினைக்கிறேன், ஒரு பெண் வந்து திமுக நிர்வாகி ஒருத்தர் மீது வந்து புகார் சொல்ல வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து கட்டாயப்படுத்தினார்கள், மிரட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற பல்வேறு வீடியோக்கள் இருக்குது. 2 பேரும் மாலை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற காட்சிகள் அதற்கு பிறகு வெளியாகிறது. அப்போது அந்த புகார் என்பது புனையப்பட்ட புகாராக மாறுகிறது. ஆனாலும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்றது வேற விஷயம். ஆனால் இந்த புனையப்பட்ட புகாராக இருக்கின்ற பட்சத்தில் நீ சொல்கிற இந்த 90 நாள் காலக்கெடுன்றது முதல்ல சாத்தியமா? சரி, 90 நாளைக்குள்ள முடிக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? வழக்கு 30 நாளில் கூட முடியலாம், 60 நாளில் முடியலாம், 90 நாளில் முடியலாம், 120 நாள் கூட ஆகலாம். ஏன் கண்ணகி முருகேசன் வழக்கு போல ஆண்டு கணக்கில் கூட ஆகிக்கொண்டிருக்கிறது பல வழக்குகள். அப்போது எங்கே சரியான கால அளவு தேவையோ அங்கே அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இதே மாதிரி அவசரமாக விசாரிக்கிறேன்ற பேரில் ஹைதராபாத்தில் இதே மாதிரியான ஒரு வழக்கு நடத்தப்பட்டது. கடைசியில் என்ன நடந்தது? 11 பேர் அப்பாவிகள் என்கவுண்டர் செய்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போ அந்த 11 பேர் உயிருக்கு யார் அந்த 11 பேர் சுட்டு கொன்ன உடனே சமூகம் கொண்டாடியது, இதுதாண்டா நீதி, இதுதாண்டா தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பட டைட்டில் மாதிரியே சமூக வலைதளங்கள் பூரா ஃபயர் விட்டாங்க. கடைசியில் என்ன நடந்தது? அவங்க அப்பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ சமூகம் என்ன செய்யும்? அப்படியா, அப்பாவியா, சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு சமூகம் கடந்து போயிடும். ஆனால் தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. விஜய் தன்னை ஒரு தலைவராக அறிவித்து கொண்டிருக்கிறார். இப்போ சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும். இப்போ இந்த தடவை தீர்ப்பு கொடுத்தது யார்? மகிழா கோர்ட். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது மகிழா கோர்ட். இது சிறப்பு நீதிமன்றம் தான்.
2002 அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் தான் இவை அனைத்துமே. எதற்காக? இந்த சிறப்பு வழக்குகளை விசாரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள். இதே போல ஒவ்வொரு வழக்கிற்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு புகாரை இடி சுமத்துறாங்க அப்படின்னா அது குறித்து ஒரு சிறப்பு நீதிமன்றம், இப்போ நீதிபதி அள்ளி தலைமையில ஒரு பெஞ்சை போட்டு அவங்க அதை விசாரிப்பாங்க. அது சிறப்பு நீதிமன்றம். ஹைகோர்ட் பெஞ்ச் தனியா இருக்கும். அப்போ சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க கேட்கிற இந்த விரைவு என்பதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்தை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அவர் படத்தில் காட்டுற மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு துப்பாக்கியை ஒளிச்சு வச்சுட்டு கடைசியில் சுபமங்கலம்னு படத்தை முடிச்சுட்டு போகிற மாதிரி நிஜ வாழ்க்கையில் அப்படி முடித்து விட்டு போக முடியாது. அப்பாவிகளை பலியாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் சட்டம் எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த வழக்கை பொறுத்தவரையில் திமுக அரசு உள்ளபடியே ரொம்ப சரியான வகையில் இந்த வழக்கை நடத்தி இருக்கிறது. இதை சிபிஐக்கு மாற்ற சொன்னாங்க, சிபிசிஐடிக்கு மாற்ற சொன்னாங்க, யார் யாருக்கோ மாற்ற சொல்லி எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தார்கள். நீதிமன்றம் அரசும் அதை ஒத்துக்கிறல, நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடவே இல்லையே. காவல்துறையே விசாரிக்கட்டும்னு தானே சொல்கிறாங்க. விசாரணையில் எந்த பிரச்சனையும் இல்லை, குறைகள் இருந்தால் சரி செய்து கொள்ளலாம், நாங்கள் அந்த குழுவை மேற்பார்வை செய்கிறோம் என்று நீதிமன்றம் முன் காவல்துறை அந்த விசாரணையை மேற்கொண்டது. அப்போ இதற்கான புகழை காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் கொடுத்துட்டு இதில் கோட்டை விட்ட இடத்தை மட்டும் இந்த பக்கம் இதெல்லாம் நீங்கள் தப்பு விட்டீங்க அப்படின்னா அப்போ நீதிமன்ற மேற்பார்வையை நீங்கள் குறை சொல்கிறீங்க. நீதிமன்ற மேற்பார்வையை குறை சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரங்களை கொடுக்கணும். கொடுக்கலன்னா அது கண்டெம்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய புள்ளி. அதை இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் யார் அந்த சார் என்று கேட்பது அப்பட்டமான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அப்படின்றத தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது எடுத்து சொல்லணும். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய டெல்லி லாபி அந்த அளவுக்கு அவரை போக விடுமா என்பது தெரியவில்லை. அண்ணாமலை ஒரு பக்கம் அந்த எஃப்ஐஆரை குறித்து வெளியில் பேசுனதாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆடியோ இருக்குது, இதெல்லாம் சொன்னதாக இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தில் நீதி பிடிக்கிறவருக்கும் நான் செருப்பே போட மாட்டேன்னுனாரு, சாட்டை அடி அடிக்கிறேன்னு சொல்லி சாட்டை அடி அடிச்சுட்டாங்க. அதை பற்றி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது என்ன சவுக்கு? சாட்டையால் அடித்து கொண்டார், செருப்பு கொடுக்கப்பட்டது. சாட்டையால் அடித்து கொண்டதற்கு காரணம் இந்த வழக்கில் நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சாட்டையால் அடித்து கொண்டார். இப்போ நீதி கிடைச்சிருச்சுன்றாரா இல்லைன்றாரா? அப்போ மறுபடியும் ஏதாவது சாட்டையோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ட்ராமா சீன் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அன்னைக்கு காலையில் அண்ணாமலை வீட்டு பக்கமாக போன ஒரு பாஜகக்காரர் வேற நல்ல தரமான சவுக்கு ஒன்று எண்ணெயில் ஊற வச்சு சவுக்கு ஒன்று கொண்டு போனார். இங்கே இவர் பார்த்தோம்னா இவர் பஞ்சில் ஒரு சவுக்கு செஞ்சு வெளியே கொண்டு அதை சும்மா இப்படி சொல்லி அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா வேண்டாண்ணா. அதில் ஒருத்தர் ஓடி அப்படி கட்டி பிடிச்சி அதை வேற நிப்பாட்ட ஒரே கூத்தாக இருந்துச்சு. அதில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்லாம் அண்ணாமலை அதை பயங்கரமான ஒரு இஷ்யூவாக மாற்றினார். இப்போ கோமாளியாக மாறியது அண்ணாமலை தான். கட்சி தலைவர் பதவியும் போச்சு, செருப்பு போடாமல் நடக்கிறேன்னீங்க. அதாவதுங்க ஒரு மேடையில் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஜூஸ் கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழக்கம். இப்போ ஒருத்தர் ரொம்ப தூரம் நடைபயணம் போயிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். செருப்பு போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு தலைமையில மாற்றம் வருது. நயினார் நாகேந்திரன் பதவியேற்பு விழா மேடையிலே நயினார் நாகேந்திரன் செருப்பு தூக்கி இந்தா போட்டுக்க அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா அது காலுக்கா கண்ணத்துக்கா அப்படின்றது அண்ணாமலைக்கு தான் தெரியும். காலுக்கா கண்ணத்துக்கான்றதை நயினார் மட்டும் கேட்கல, இப்போ அந்த பாலியல் வழக்கில் தீர்ப்பு கொடுத்ததன் மூலமாக நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது, மக்களும் கேட்டிருக்கிறார்கள். ஓகே, இறுதி கேள்வியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, இங்கே பல பிரச்சனைகள் நடந்திருக்குது. தமிழ்நாட்டோட அட்டானமியை கேள்வி கேட்குற மாரி பல பிரச்சனைகள் நடந்திருக்குது. இது எதுக்குமே ஓரணியில் இவங்க யாரும் நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாமகலாம் வேறு எந்த விஷயங்களுக்கும் போராட வந்ததாக பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் எல்லாருமே சாலை மீறல், அறிவிக்கப்படாத போராட்டம். விஜய் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்து அதை அவங்க கட்சிக்காரங்களை தமிழ்நாடு முழுக்க கொடுக்க வச்சு அதில் ஒரு அரெஸ்ட்டு, ஆளுநர் போய் பார்த்தாரு, சௌமியா அன்புமணி போராட்டம் நடத்துகிறாங்க. இப்படி பல போராட்டங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்துகிறாங்க. வேறு தமிழ்நாடு பல வகையில் வஞ்சிக்கப்பட்டிருக்குது. அதுக்கெல்லாம் கூட நடத்தாத போராட்டம் இதுக்கு நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தோடலாம் பதில் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது இவங்கெல்லாம் இதனால் எக்ஸ்போஸ் ஆவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பேரில் பாஜக நார்த்தில் என்ன ப்ரொபகண்டா பண்ணுச்சோ முசாஃபர் நகர் மாதிரியான இடங்களில் பாருங்க ஒரு இந்து பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நடக்காத ஒன்றை நடந்ததை கட்டுக்கதை கிளப்பி விட்டு ஊரையே கலவரக்காடாக மாற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் தொகையை கொடூரமான வகையில் படுகொலைகள் செய்கின்ற வேலையை செய்தார்கள். திரிபுராவில் மாணிக் சர்க்காரினுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு இந்த வதந்திகள் காரணமாக இருந்தது.
இப்படி கொடூரங்களை அரங்கேற்றிய வரலாறு வந்து பாஜகவுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்கின்ற போலியான ஒரு விஷயத்தை முன்வைத்து இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இவர்கள் முன்னெடுப்பதும் அதே டோனில் வரக்கூடிய அதே நரேட்டிவில் வரக்கூடியது தான். பெண்கள் வந்து பாதுகாப்பற்றவர்களாக உணர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி பாதுகாப்பற்றவர்களாக உணர்வதற்கு பின்னால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, யாரும் அவங்கள படிக்கிறதுக்கு வெளியே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருவாங்க. அப்போது இதன் மூலமாக ஒரு சனாதன சாதிய கட்டுமானம் என்பது காப்பாற்றப்படுகிறது. 2வது, பிள்ளைங்களுக்கு ஆபத்து, பொண்ணுங்களுக்கு ஆபத்து அப்படின்ற அந்த நரேஷனின் மூலமாக வீட்டில் இருப்பவர்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி வாழ்க்கையை வாழ்வதற்கே அவர்கள் வந்து பயப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை. போன மகளிர் தினத்தில் வாழ்த்து சொல்லும்போது என்ன சொன்னார்? மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள், ஆனால் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை, ஏன்னா நீங்களாம் வீட்டை விட்டு வெளில வரதுக்கே பயப்படுற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னார். பயப்படணும்னு விரும்புகிறாரு. இன்றைக்கும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் போய் பாருங்கள், பெண்கள் தான் அதிகமாக நிற்கிறாங்க. காரணம் வந்து அந்த இலவச பயணம், விடியல் பயண திட்டம் அப்படின்ற பேரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் ஊரில் நான் வந்து திருமங்கலத்துலேருந்து விரகனூர் விளக்குக்கு வந்து காலேஜ் போகிறதுக்காக பஸ்ஸில் வருவேன். எஸ்சிடிசி பஸ் வரும் அல்லது முஃபசல் பஸ் வரும், ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி வருவேன். அப்படி ஏறி வரும் பொழுது இப்போ நான் அந்த முஃபசல் பஸ்ஸில் ஏறுறேன் அப்படின்னா 20 ரூபா டிக்கெட்டு. இந்த 20 ரூபா கொடுத்து நான் திருமங்கலத்துலேருந்து வந்து இறங்குவேன். நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டாப்பில் வந்து பூ, அந்த பக்கம் வந்து பூ வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. மல்லிகைப்பூவோ அல்லது மற்ற பூக்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. அதை கொண்டுட்டு பக்கத்து கிராமங்கள்லேருந்து மக்கள் வந்து ஏறுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன பேக் தான் வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் நான் காலேஜுக்கு கொண்டு போகிற பேக்கோட வெயிட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த பூ மூட்டையினுடைய வெயிட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சிறிய அளவில் அவங்க செய்யக்கூடிய விவசாய பொருளை கொண்டு வந்து அவங்க மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க. அதை கொண்டு வரும் பொழுது கண்டக்டர்கள்ட்ட வந்து அவ்வளோ பெரிய வாக்குவாதம் நடக்கும். இதுக்கு லக்கேஜ் போடணும் அப்படின்னு. இதுக்கு லக்கேஜ் ஆங்க, இதை விட பெரிய பெரிய பைய தூக்கிட்டு ஏறுறாங்க, அதுக்கெல்லாம் லக்கேஜ் இல்லை, அதெல்லாம் வந்து துணிமணியை கொண்டு போகிறாங்க, நீ வந்து வியாபார பொருள் கொண்டு போகிற, அப்படியே வியாபாரம் பண்ணி அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சு கொட்டுற மாதிரி தான். அப்போ இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் வந்து நிம்மதியாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1 ரூபா காசு கொடுக்காம அவங்க கையில் டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த பொருளை கொண்டு போய் நல்லபடியாக விற்றுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அரசு. அப்போது எப்படியாவது பெண்களுக்கு வந்து ஒரு மொபிலிட்டி கொடுக்கணும், அவங்கள வந்து இயங்க வைக்கணும். தோழி விடுதி, ஆமாம், தோழி விடுதியாக இருக்குது. ஏன் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெண்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, ஏன் வந்து மாணவர்களுக்கு வந்து பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு அவன் வீட்டுக்குள்ளே முடங்கிடக்கூடாது. அவன் வெளியே வரணும், வெளியே வந்தாலும் அவன் நிம்மதியாக இயங்குவதற்கு இருக்கணும். இப்போது சென்னையில் வந்து வேலை பார்க்குறதுக்கு பல பேர் வரும் பொழுது அல்லது மற்ற முக்கிய நகரங்களுக்கு வேலை பார்க்க போகும் பொழுது இருக்கக்கூடிய பெரிய சிக்கல், முத நாள் வரும்போதே அந்த பொண்ணுங்க வந்து ஊர்லேருந்து அப்பாவோடு வருவாங்க. நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கே எடுத்து பாருங்களேன், பசங்க ஒரு சிலர் தனியாக வந்திருப்பாங்க, பொண்ணுங்க யாருமே வந்து தனியாக வரமாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரு பழைய சுடிதாரோட, அப்பா வேட்டியோட, கையில் ஒரு மஞ்சப்பையோடு வந்து நிற்பாங்க. அப்போது காலேஜ் எது எடுத்துட்டாலும் கூட அடுத்து மறுபடியும் அப்பாவோடே தான் போவாங்க. எங்கே தங்குறது, எப்படி போகிறது, எங்கே வீடு பார்க்குறது, அது எதுவுமே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது அரசு. அப்போது அவங்களை இயங்க வைப்பதற்கு இவ்வளோ வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை எல்லாவற்றையும் முடக்குவதற்கான ஒரு வேலையை வந்து செய்ய வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டம். இதை பாஜக செய்ய பார்த்தது. ஆனால் பாஜகக்காரங்க வந்து ஒன்று சொன்னா அப்படின்னா அதை மக்கள் நம்ப மாட்டாங்க. இவன் சொன்னான்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு டிபேட்டில் வந்து நான் பேசிட்டு போய் ஒரு வலதுசாரி ஒருத்தர் வந்து இந்திரகுமார் கருத்து நான் வரவேற்கிறேன்ட்டாருன்னா டக்குன்னு எனக்கு சார் நீங்கள் வரவேற்றீங்கன்னா எனக்கு என்ன பயமாக இருக்குது சார் அப்படின்னு பதறுது. இப்போ அந்த மாதிரி வந்து பாஜக சொன்னால் மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துடுது. அப்போ விஜய் மூலம், சீமான் மூலமாக இப்போ இன்றைக்கி பாருங்கள் அந்த பீஸ் வந்து செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்குது. நடுவில் நான் தான் வேடன்லாம் சொன்னா போல இருந்தாலும் அவருக்கு என்ன, உனக்கு என்னப்பா, நீ என்னன்னாலும் பேசுவ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நிலைமை இருக்குது. அப்போ அவருக்கும் அப்படி எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டு இருக்கிறாரு. இப்போ முந்தியெல்லாம் சீமான் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதை வச்சு ஒரு 10 தம்பிகள் எழுதுவான், 10 பேர் பேசுவான், அதை வச்சு ஊரே விவாத நிகழ்ச்சி கூட நடக்கும். சீமானே டிபேட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ இப்படிலாம் இருந்துச்சு. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீமானை வந்து இது டெம்ப்ளேட்டு, இப்போ இன்றைக்கி வந்து என்ன கேட்ப, இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்ப, நாளைக்கு என்ன கேட்ப, சமூக நீதிக்கும் மண்டல் கமிஷனுக்கு என்ன சம்மந்தம் கேட்ப, விபிசிங்க்கும் மண்டல் கமிஷனுக்கு என்ன சம்மந்தம் கேட்ப, உனக்கு என்னப்பா நீ என்னன்னு கேட்பன்ற அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ புதுசாக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பவர் தான் நடிகர் விஜய். இந்த கூட்டத்துக்கு வலு சேர்ப்பதற்காக காலங்காலமாக இந்த எதிர்ப்புணர்விலேயே ஊறிப்போன ஒரு கூட்டத்தை வழிநடத்துகின்ற
ஒரு கூட்டமாக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ இது எல்லாமே ஒரே லைனில் தான் பிரச்சாரம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கூட்டணியாக மட்டும் ஒன்று சேர்ந்து நிற்க முடியல, பாவம் சிதறி போய் கிடக்கிறார்கள். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.